குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு அழகான கார்த்திகை மாதம் பிறக்கின்ற போது அழகான ஐப்பசி மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து அழகான கார்த்திகை மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். கார்த்திகை வந்துட்டாலே எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்ருப்பாங்க, மாலை போடுவாங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாம் போட்டுட்டாங்க, இருந்தாலும் இப்போ போடுவாங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாளே. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணும். இந்த வருஷம் பூராமே என்னடா சொன்னதையே சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். நாம் இந்த நாட்களில் துலாஸ்தானம் முடிவு. அதாவது நாளைக்கு ஒரு நாள் முடவன் முழுக்கு, அதாவது கார்த்திகை 1ஆம் தேதி முடவன் முழுக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். பிரதோஷம் அன்னைக்கே கார்த்திகை விரதம், விஷ்ணுபதி புண்ணிய காலம். ரொம்ப அழகான ஒரு இது. நாம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் பூ, மஞ்சள், அரிசி, பருப்பு, பூ, மஞ்சள், வெல்லம், இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்க. அப்படி இல்லைன்னாக்கா வீட்லேயே இருக்கிறத எடுத்து சாமி முன்னாடி வச்சு நிவேதனம் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு பால் இது எந்த இதுவும் குறைவில்லாத இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இன்றைக்கு நமக்கு அதாவது வைகுண்ட ஏகாதேசிக்கு நிகரான அந்த ஒரு காலம். ஷட்சீதி புண்ணிய காலம், ருது புண்ணிய காலம். பிரம்மா சிவனுக்கும் உரியது. இது விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமது விதியை மாற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமது கஷ்டங்களை தீர்க்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமது அத்தனை கஷ்டங்களுக்கும் விடை கொடுக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அப்படிப்பட்ட ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம். கொடிமர வழிபாடு. 27 பூட்களை எடுத்து கொண்டு போய் அந்த பிரகாரத்தை சுற்றி அந்த கொடிமரத்தின் முன்னால் ஒரு பூ வச்சிடணும். இன்னொரு வெள்ளை பூவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இன்னொரு சுற்றி அந்த கொடிமரத்து முன்னாடி வச்சிடணும். மொத்தம் 27 சுற்றணும். சுத்த முடியாதவங்க ஒரே சுற்றி கூட நாராயணன் மந்திரத்தையும் அவருடைய நாமத்தையும் சொல்லி மந்திரத்தை சுற்றி ஒரே இதில் கூட ஒரு 3 சுத்தம். ஏன்னா முடியாதவங்க இருந்தாங்கன்னா சுத்த முடியாதுல்ல. அப்போ கொடிமரத்தை முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, தீராத கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இரவு நைட்டு 1:30 காலையில் 10:30 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் வீட்லேயே விஷ்ணு பகவானை நினைத்து செய்ய. இந்த கொடிமர வழிபாடு என்னன்னைக்கு வரும்? வருடத்தில் 4 ஆவணி 1ஆம் நாள், கார்த்திகை 1ஆம் நாள், மாசி 1ஆம் நாள், வைகாசி 1ஆம் நாள். இரவு 1:30 மணி முதல் காலை 10:30 வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். 27 இதில் எழுதி வச்சுருக்கேன், அதனால் படிக்கிறேன். வருடத்தில் 4 முறை மட்டுமே வாழ்வில் வெற்றியை தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமது விதியை மாற்றி எழுதும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதனால் இன்றைக்கி நீங்கள் அதை நிச்சயம் செய்யுங்க. நமது தீராத கஷ்டங்களை தீர்க்கின்ற இந்த கோவிந்தனுக்கு, பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள். என்ன எடுத்து வச்சேன், எங்கே வச்சேன்னு தெரில. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை எடுக்கிறேன். அதனால் அன்றைக்கு நாளைய விசேஷங்கள். கரிநாள், சோமப்பிரதோஷம், யமதீபம், முடவன் முழுக்கு, தினஸ்திரி, அதாவது திங்கட்கிழமை. நமக்கு கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை இரவு சுப நாள், விருச்சிக ரவி, ஆதித்ய ஹஸ்தம், சூன்ய திதி, திருத்தாயுகாந்தம், கடைமுகம், துலாஸ்தான பூர்த்தி, விஷ்ணுபதி
கார்த்திகை மாத கிருஷ்ண துவாதசி இன்று அனுஷ்டிக்கவும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஹரிவாசரம் காலை 9:10 மணிக்கு. கிருஷ்ண துவாதசி இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்று. ஏகாதசி துவாதசி எல்லாமே பெருமாளுக்கு உரியது தான். பிறவாமை என்னும் அருமருந்தை அருளிட வேண்டும், மீண்டும் பிறந்தாலும் நான் உன்னையே நினைத்திட வேண்டும். கருணை மலையில் நனைந்திட வேண்டும், உன் கருணை மலையில் நடந்திட வேண்டும். நான் காணும் இந்த கனவெல்லாம் பழித்திட வேண்டும். என்னை உண்டு மண்ணை உண்டு மாயை செய்தாய், மலையை சிறு குடையாக பிடித்தின்ற அருமறைகள் தேடின அற்புதம் நீயே, ஆனந்த ரூபனே அருள் தருவாயே. விஷ்ணு பகவானே, திருவேங்கடமுடையானே, ஏழுமலையானே, நந்தகுமாரா கோவிந்தா, நவநீத கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா, அமா கிருஷ்ணா கோவிந்தா, சீதாராமா கோவிந்தா, ராதா கிருஷ்ணா கோவிந்தா. மகாலட்சுமி வரவேற்று குபேரனிடத்தில் பொருள் பெற்று பத்மஜானகி மனப்புரிந்த பக்தருக்கு காட்சி அளித்தவராம் ஏழுமலை ஆண்டவராம். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. வெள்ளை தாமரை மலரை சூடிக்கொண்டு, சண்பக மலரை சூடிக்கொண்டு, மல்லிகைப்பூவை சூடிக்கொண்டு, செந்தாமரை வெள்ளை தாமரை மல்லிகை பூவை சூடிக்கொண்டு, துளசி ஒரே ஒரு இது கிடச்சிதுங்க. அது சூடி இருக்கு, துளசி இருக்குது, அதில் ஒன்றே ஒன்று இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏதோ ஒரு நிவேதனம். நம்ம இன்று சுவாமியை இப்படித்தான் ஆராதனை செய்தோம். நீங்களும் உங்களுக்கு தெரிந்தார் போல ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். நாராயணா ஹரே நாராயணா, நாராயணா ஹரே நாராயணா, விஷ்ணு பகவானே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை இருக்கும் விஷ்ணு பகவானே. நாராயணன் என்னும் மந்திரத்தை சொல்லுவோம், நாராயணன் என்னும் நாமத்தை நாமும் சொல்லுவோம். நாராயண நாராயண நாராயணனே, நாராயண நாராயண நாராயணனே, நாராயண நாராயண நாராயணனே, நாராயண நாராயண நாராயணனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர, நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
நாராயண 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 நாராயணனே.